கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நித்திய ஜீவன் என்கின்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் 1 யோவான் 5:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் மிக தெளிவாக வேதம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை குறித்த நிச்சயத்தோடு ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்கும். இங்கே 1 யோவான் 5:20 பார்த்தீங்கன்னா, சத்தியமுள்ளவரை தொழுது கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ள, பிதாவாகிய தேவன் சத்தியமுள்ளவர், குமாரனாகிய தேவன் சத்தியமுள்ளவர் சொல்லிட்டு குமாரனாகிய தேவன் இவரே யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்க்கை. இந்த முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவனோடு நித்தியமாக பரலோகத்திலே வாழப்போகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கிறது? நான் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இதே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த 1 யோவான் 5:13 தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும், அறிய வேண்டும். நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும். எப்போங்க? இங்கே எப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லது அவர் தான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களோ, அல்லது அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், இவர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் இங்கே சொல்கிறார். இந்த 16ஆம் வசனத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்படியாக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நித்திய ஜீவனை கிறிஸ்து கொடுக்கிறவராக இருக்கிறார். முந்தின 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்தான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவரை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அதுதான் இருதயத்தில் இடம் கொடுக்குறாங்களோ, அவர்கள் யாரை அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அதாவது பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா, முடிவில்லாத வாழ்க்கை. இன்றைக்கு பலர் சொல்லுவாங்க, அடுத்து என்ன பிறவியோ, அடுத்து நம்ம புல்லாக பிறப்போமா, நாயாக பிறப்போமா, இன்னும் இழி பிறவியாக போவோமா? இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரணத்துக்கு பின்பு நியாய தீர்ப்பு நாளுக்காக அவன் காத்திருக்கிறான். வேற பிறப்பு இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், நித்தியமாக பரலோகத்திலே வாழும் பாக்கியத்தை உடையவன், அதுதாங்க நித்திய ஜீவன். பாருங்க, அந்த 11ஆம் வசனத்தில் 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறான். எப்படி பாருங்க, அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. அதனால தான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்திய ஜீவனை அடையணும்னா இனிமேல் யார் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். முடிவில்லாத வாழ்க்கை. நம்ம பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இதை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, நம்முடைய பிரயாசத்தினால வாங்க முடியாது, நம்முடைய கடின உழைப்போ முயற்சியோ ஒன்றே ஒன்று தான். அதெல்லாம் நமக்கு வாய்க்கும். அது எதனால் இது வாய்க்கிறது, எதனால் இது கிடைக்குது? இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பது. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யூதர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. பல இடங்களில் அவங்க அந்த கேள்விகளை கேட்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு நல்ல கேள்வியை கேட்குறான். இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரிடத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. நிறைய உலக பிரகாரமான தேவைகள் தான் அங்கே முக்கியமாக இருக்குது. ஐயோ, எனக்கு இந்த கஷ்டம் தீரணும், இந்த கடன் மாறணும், அல்லது இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியணும், அல்லது இந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ஐயோ இந்த பிள்ளைக்கு படிப்பே வரமாட்டேங்கி நல்ல படிப்பு வரணும். இப்படி பல காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். நல்லது தான், இப்படி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் எது நம்முடைய ஜெபத்தில் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னா நித்திய ஜீவன். ஆண்டவரே, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை பரலோகத்தில் உங்களோட நான் வாழணும், அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவரே நான் பொறுமையாக இருக்கணும், நான் இரக்கமுள்ளவனாக இருக்கணும், அன்புள்ளவனாக இருக்கணும், விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஜெபங்களாக காணப்பட்டால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்கே ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், ஆண்டவரே நித்திய, மத்தேயு 19:16 நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும், எதை செஞ்சால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்? பாருங்கள், தன்னுடைய சுய முயற்சினாலே ஏதாயிலும் சில காரியங்களை, மத ஆச்சாரங்களை, மத அனுஷ்டாரங்களை, இல்லையா சில அனுசாரங்களை வந்து நம்ம கை கொள்வதனால நம்ம அதெல்லாம் செஞ்சிடலாம். சரீர ஒடுக்கம் இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் இந்த ஆச்சாரங்களை அனுஷ்டாரங்களை நம்ம கடைபிடிக்கிறதுனால நித்திய ஜீவனை பெற்றுக்கிடலான்னு சொல்லி என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபன் சிறு வயதிலேயே எல்லா விதமான கற்பனைகளையும் கை கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தினுடைய அவன் சொல்கிறான், சிறு வயது முதல் இவைகளை நான் கை கொள்கிறேன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அனுஷ்டாரமாக இருக்கலாம், ஆச்சாரமாக இருக்கலாம், ஆனால் அதனால் நம்ம நித்திய ஜீவனை பின்பற்ற முடியாது. அந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்வி கேட்டான். சரியான ஒரு கேள்வியை கேட்டான், சரியான நபரிடத்தில் கேட்டான், சரியான நேரத்தில் கேட்டான். ஆனால் அதை அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சானா செய்யலை. ஒன்றே ஒன்று தான் சொன்னார். கடைசியாக கர்த்தர் ஒரே ஒரு காரியம், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. நீ நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் மேலே நீ பிடிப்ப வைக்காத, நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அவன் துக்கத்தோடு போயிட்டான். எத்தனையோ பேர் துக்கத்தோடு வந்து ஆண்டவரிடத்திலே விடுதலையை பெற்று சந்தோஷத்தோடு போயிருக்கிறாங்க. அங்கே துள்ளி குதித்து ஓடி போய் சாட்சி சொல்கிறவங்களா போகிறாங்க. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் வந்துட்டு துக்கத்தோடு போன ஒரு வாலிபன் வந்தான். ஏன்? அந்த உலக பிடிப்பு, இந்த உலக பொருட்கள் மேலே இருக்கிற பற்று, உலகத்தினுடைய பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் ஆகாது. ஆண்டவர் சொல்கிறார் லூக்காவில், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நித்திய ஜீவனுக்கு விரோதியாக இருப்பது என்னது? பொருள் ஆசை. கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எது தடையாக இருக்கிறது? பொருள் ஆசை. அருமையானவர்களே, என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் வந்து எல்லாவற்றின் மேலே இருக்கிற அந்த உன்னுடைய பிடிப்பை விட்டுட்டு அந்த பற்றற்ற ஒரு நிலைமைக்கு வந்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னார்.
அவனால் அது முடியவே இல்லைங்க. துக்கத்தோடு போயிட்டான். ஆண்டவரிடத்தில் வந்து துக்கத்தோடு போன ஒரு வாலிபனாக இவன் இருக்கிறான். ரொம்ப வேதனையாக இருக்குது. சரியான ஒரு கேள்வி, சரியான ஒரு தேவனிடத்தில் வந்து கேட்குறான். யார்கிட்ட கேட்கணுமோ அவற்றை கேட்குறான். யார்கிட்ட கேட்டால் இந்த கேள்விக்கு சரியான பதிலும் அதற்கான ஆசீர்வாதமும் கிடைக்குமோ அதை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்குறான். ஆனால் பாருங்கள், அவர் சொன்னதை கேட்க மனசு இல்லை. ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் தங்களை கனம் பண்ணுறாங்க, அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது, பொருளாசையை பின்பற்றி போகிறது. அப்போ நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மேலே இருக்கிற பிடிப்பை விட்டுட்டு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். இங்கே ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், உலக பொருட்கள் மேலே உள்ள பற்றை பிடிப்பை நம்ம விடணும். மூன்றாவது, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பின்பற்றி வா என்று அங்கே மத்தேயு 19:21 ஆண்டவர் அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே சீசர்கள் கேட்குறாங்க. சீசர்கள் என்ன சொல்கிறாங்க? பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஒட்டகம் கூட ஊசி காதில் போயிடும் போல பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இந்த ஐஸ்வர்யவான்கள் போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மனுஷரால் கூடாது தான், தேவனால் எல்லாம் கூட. ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த வேத பகுதியில் நித்திய ஜீவனுக்குரிய ஒரு கேள்வியை தொடர்ந்து நீங்கள் அந்த மத்தேயு 19:16 நம்ம படிச்சுட்டே வரும்பொழுது அது முழுவதுமே நித்திய ஜீவனை குறித்ததான தெளிவான வேத போதனையாக தெளிவான ஒரு அங்கே அழகாக நல்ல ஒரு கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அந்த வாலிபர் துக்கத்தோடு போன உடனே அந்த சீசர்கள் சொல்கிறாங்க 25ஆம் வசனத்தில், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடும்? ஐஸ்வர்யவான்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, அவங்களே போக முடியாதுன்னா அப்போ யார் தான் போக முடியும்? ஆண்டவர் மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? பொருள் மேலே பிடிப்பு. அதனால தான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் சாலமோன் கேட்குற 2 விண்ணப்பம் உம்மிடத்தில் வைக்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் மறுக்காமல் எனக்கு தாருன்னு சொல்லிட்டு முதல்ல மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அது என்னை விட்டு தூரமாக போயிடட்டும். மயமாலம் பண்ணுறவனா பொய் சொல்கிறவனா நான் இருந்துடவே கூடாது. ரெண்டாவது கேட்குறாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். தரித்திரம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் தேவனை மறுதளிச்சிருவேன், திருடிடுவேன், ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கிடுவேன். வேண்டாம். ஐஸ்வர்யம் வந்துட்டுனா எனக்கு பெருமை வந்துடும், பொருள் மேலே பிடிப்பு வந்துடும், பணத்தின் மேலே பிடிப்பு வந்துடும். அப்போ பாருங்கள், தேவன் இந்த இடத்துல சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் மேலே யாருக்கு அதிகமான பணத்தின் மேலே பிடிப்பு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? பணம் எல்லாவற்றுக்கும் தேவை, எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை செல்ல விடாதபடி தடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலின் பாத்திரமாக இருக்குது. அதனால தான் பவுல் 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் அங்கே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பார்த்தீங்களா? அப்போ ஐஸ்வர்யத்தின் மேலே பற்று இல்லாத ஒரு நிலைமை என்றால் என்ன அப்படின்னா, பணம் வேண்டான்னு சொல்லலை. நல்ல மாளிகை, 2 மாடி வீடு, 3 மாடி வீடு, பெரிய பங்களா மாதிரி இருக்கிறத வேதம் தப்புன்னு சொல்லலை. நல்ல கார், கர்த்தர் விலையேற பெற்ற கார்களில் போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாருன்னா சந்தோஷமாக அதில் நீங்கள் என்ன செய்ய போங்க. ஆனால் உங்களுடைய பெருமை அதில் வந்துடக்கூடாது, இருமாப்புள்ளவங்களாக இருந்துடக்கூடாது. இங்கே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல்
இருமாப்பு உள்ளவங்களாகவும் நம்ம இருந்துடக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் இதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கப்பா சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, வெறும் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை வெறும் கோலும் தடியுமா வந்தேன், இப்பொழுது இந்த 2 பரிவாரங்கள் இவ்வளவு ஆசீர்வாதம் வந்ததுக்கு ஆண்டவரே, அடியேன் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, எல்லாம் உம்மால் உண்டானது, அன்று உம்முடைய கரத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்தீர் என்று தாவீது சொல்கிறார். யாக்கோபு சொல்கிறாரு, ஆண்டவரே நீர், ஆண்டவரே எல்லாம் நீர் தான் எனக்கு கொடுத்தீர், வெறும் கம்பத்தான் தூக்கிக்கிட்டு உயிருக்கு பயந்து ஓடி வந்தேன். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திர நல்ல தகுதி உள்ளவனே அல்லன்னு சொல்கிறார். அப்போ தாழ்மையின் சிந்தையில் இருமாப்பா இருந்தால் பெருமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ தாழ்மையின் சிந்தையில் இருந்தோன்னு சொன்னால் அங்கே வாசிக்கிறோம், தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம், நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும், தாராளமாக கொடுக்கணும் சொல்லிட்டு அவர் பாருங்கள் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு ஏதுவான ஒரு சிந்தையோடு நாம் ஓட வேண்டும் என்றே ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாஞ்சை இந்த உலக பிரகாரமான பெருமை அல்ல, உலக பிரகாரமான மேன்மை அல்ல. ஒரு முறை ஒரு வாட்ஸ்அப் வீடியோவில் நிறைய விலையேறப்பட்ட கார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கார்கள் வரிசைக்கு அணிவகுத்து மெதுவாக போகுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அந்த ஆம்புலன்ஸில் அங்கே போடுறாங்க, இந்த கார் இத்தனை கோடி ரூபாய், இந்த கார் இத்தனை கோடி, இந்த கார் இத்தனை லட்சம்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் சம்பாதித்த சம்பாத்தியம், அவர் பயன்படுத்தின கார்கள். ஆனால் அவர் மரித்த பின்பு அவருக்கு யாரும் அவர் அந்த காரில் ஏற்றலை, அவரை சாதாரண எல்லாரையும் ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸில் தான் அவர் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அந்த வீடியோ ரொம்ப ஒரு உருக்கமாக இருந்துச்சு, மன நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வையாமல் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பொக்கிஷங்களை சேர்க்கிறதுக்கு ஏதுவாக இந்த பூமியிலே நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை சொன்ன உடனே பேதுரு கேட்குறார் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதெல்லாம் சரிதான்ப்பா ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, படகை விட்டுட்டேன், வலையை விட்டுட்டேன், மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டேன், எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டேன், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீங்கள் தான் தஞ்சம்னு சொல்லி எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் வாரேன், எங்கெல்லாம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், படுக்கிற இடத்துல படுக்கிறோம், நீங்கள் சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம், உங்கள் பின்னாலேயே போயிட்டுருக்குறோமே, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு அடுத்து கேட்குறார் இந்த மத்தேயு 19. அப்படின்னா அழகாக ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அழகாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார், அவங்கள உருவாக்குகிறார். அவங்களுடைய சிந்தை எதை நோக்கி இருக்க வேண்டும்? இந்த உலக பிரகாரமான பொருட்கள் மேலே, இந்த உலக பிரகாரமான மேன்மை ஆசீர்வாதங்கள் மேலே அவர்கள் தங்களுடைய இருதயத்தை வச்சிடக்கூடாது சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் பேதுரு இந்த கேள்வியை கேட்குறார். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகாக பதில் சொல்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 19:28. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இயேசுவின் 12 இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். கரையத்தை பற்றி இங்கே சொல்கிறார். செலவை கணக்கு பார்க்கணும். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த உலக பொருட்கள் மேலே நாம் பற்றற்ற ஒரு இருதயத்தோடு இருக்கணும். 4வது, இந்த உலகத்தில் எதையும் நாம் இழந்து விடுவதற்கு கரையம் செலுத்த ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுவதற்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த இனி பின்னோக்கவே மாட்டேன். மரணமே வந்தாலும் நான் பின் வாங்க மாட்டேன். என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் என் ஆண்டவரை பின்பற்றுவேன்.
உறுதியாக நம்ம நிற்க வேண்டும். நிலங்களை விட்டு மனைவி பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். மனைவி பிள்ளைகளை அங்கே தகப்பனை தாயை இழக்க வேண்டிய சூழ்நிலை. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் குடும்பங்களாலே புறக்கணிக்கப்பட்டார்கள், குடும்பங்களாலே அங்கே தள்ளி வைக்கப்பட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் கிடைக்கும்பா, திரும்ப கிடைக்கும், 100 மடங்கு கிடைக்கும், நித்திய ஜீவனும் கிடைக்கும். செலுத்த வேண்டிய கிரயம், தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றுவதற்காக இந்த பூமியிலே நாம் செலுத்த வேண்டிய கிரயம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆண்டவர் அன்பான உறவுகள், அரவணைக்கின்ற உறவுகள், கஷ்டம்னா வந்து நிற்கக்கூடிய உறவுகள், இவைகள் தான் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுறார். எவ்வளோ அதெல்லாம் ஆண்டவரா இந்த குடும்ப உறவா, ஆண்டவரா இந்த உலக மனிதர்களான்னு வரும் பொழுது ஆண்டவர் தான் எனக்குன்னு சொல்லி அந்த இழப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது, அந்த நபர்களை அவர்களால் வரக்கூடிய உலக ஆதாயங்களை நம்ம இழப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கரையை செலுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் இங்கே ஆண்டவருடைய நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த கரையை செலுத்துறது ரொம்ப சாது சுந்தர் சிங், சௌரன் பக்தர் சிங், இவங்கெல்லாம் எத்தனையோ கர்த்தருடைய பரிசுத்தவான். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிற முதல் தலைமுறை பலவிதமான பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கரையை செலுத்துவதன் மூலமாக நித்திய ஜீவனின் பூரணத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கு பாருங்க. இங்கே 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6:12 பவுல் இங்கே இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், அழகாக சொல்கிறார். போராட்டத்தை குறித்து சொல்கிறார். இது ஒரு போராட்டம். 1 தீமோத்தேயு 6:12 அந்த போராட்டத்தில் எப்படி அங்கே போராட வேண்டும், இது ஒரு நல்ல ஒரு போராட்டம், நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகிற ஒரு ஜீவிய கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 தீமோத்தேயு 6:12 நான் வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இப்போ பவுல் நித்திய ஜீவனை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு போராட்டம். பற்றிக்கொள்ள என்றால் அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்குவதற்கு, அதை காத்துக்கொள்வதற்கு நீ போராடுகிறதை குறித்து பவுல் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை உறுதியாக பிடித்துக்கொள், கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனை பறித்து கொண்டு போகும்படியாக அந்தகார வல்லமைகள், இந்த உலகத்தின் ஆவிகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே உன்னை தாக்கும். சத்துரு ஒரு பக்கம் தாக்குவான், இந்த உலகத்தின் ஆவி ஒரு பக்கம் தாக்கும், இன்னொரு பக்கம் மாம்சத்தின். கலாத்தியரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதை பவுல் தெளிவாக சொல்கிறார். கலாத்தியர் 6 இந்த போராட்டத்தை குறித்து இன்னும் ஒரு படி அவர் சொல்கிறார். கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ இந்த பவுல் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நாம் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவங்களா இருந்துடக்கூடாது, ஆவிக்கென்று. இப்போ பரிசுத்த ஆவியானவராலே ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் பலத்தினாலே வாழ்கிற வாழ்க்கை, அதன் அடிப்படையிலே செய்யப்படுகிற அந்த தேவனுடைய பிரயாசம், ஊழியமாக இருக்கட்டும், நம்ம ஆண்டவருக்காக ஓடுற ஓட்டமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஒரு ஓட்டமாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாம்சத்தின்படி, நம்முடைய சுயத்தின்படி அல்ல, நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல. ஆண்டவரே என்னுடைய சித்தம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆவியானவர் என்னை நடத்துங்க, ஆவியானவர் ஆண்டவரே போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் என்னை தடை பண்ணிடுங்க. ஆவியினாலே நாம் விதைக்கிறவங்களாக இருந்தோம்னா நித்திய ஜீவனை அறுப்போம் என்று பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமானது ரோமர் 6:22. ரோமர் 6:22 நம்ம படிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ கிறிஸ்து இயேசுவின் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். இங்கே நான் வாசிக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம்னா நித்திய ஜீவனுக்கு நம்ம அபாத்திரராக போயிடுவோம். அப்போ பாவத்துக்கு நம்ம அடிமையாகாதபடி தேவனுக்கு நம்ம அடிமை. ஆண்டவரே, நம்முடைய ஜபங்களை நம்ம போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜபம், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜபம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும்,
ஆண்டவரே பரிசுத்தமான, நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், உங்களுக்கு அடிமையாக இருக்கணும், பாவத்துக்கு நான் விடுதலையாக இருக்கணும். தேவனுக்கு அடிமைகள் ஆனதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த வசனத்தில் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை வரம் நித்திய ஜீவன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபையின் வரம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஈவு, நித்திய ஜீவன். அது எங்கே தெரியுமா? மாம்சத்துக்கென்று நம்ம விதைச்சிடக்கூடாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து பாவத்திலிருந்து விடுதலை உள்ள ஒரு ஜீவியம், தேவனுக்கு பூரணமாக தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு அடிமைகளாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படும் பொழுது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை குறித்ததான தெளிவான ஆண்டவரே வேத விளக்கங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு விவரித்து காட்டுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையிலே உள்ள அந்த விசுவாசத்திலே, உண்மை உறுதியாய் பின்பற்றுகிறதிலே, கரையை செலுத்துகிறதிலே, பொருளாசை ஆண்டு இந்த உலகத்தின் பிடிப்புகளில் இருந்து அன்றைய பற்றற்ற ஒரு நிலைமை, அன்றைய ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து பாவத்தினின்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதன் மூலமாக முடிவு நித்திய ஜீவன். ஆண்டவரே நன்றி, அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்கள், நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களும் கேட்கும்படி அவங்களுக்கும் செய்தியை ஃபார்வர்டு பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.